கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன், கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன். ஏன்னா இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது எகிப்தின் பாரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எகிப்தியரை கடினமான அதிபதிகளினுடைய கையிலும் கடூரமான ராஜாக்கள் அவர்களை ஆளக்கூடிய அளவிலும் ஆண்டவர் நடத்துவாராம். எகிப்தியர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தினவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேலைக்கு தக்க கூலி கொடுக்காதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை சரியா நல்ல வேலை வாங்கினாங்க, அவர்களை சுதந்திரமாக இருக்க வைக்கல. வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய பிள்ளைகளை யார் அடிமைப்படுத்தினார்களோ அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள் கடினமான அதிபதியின் கையிலே ஒப்புவிப்பேன். ஒரு நாள் வரும், இதுவரைக்கும் நீங்க சுதந்திரமா இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம், அதனால மைனாரிட்டியா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நசுக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு நாள் வரும், நீங்கள் நசுக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு கரடுமுரடான காரியத்தை செய்யக்கூடிய அளவில் கடினமான அதிபதியின் கையில நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். வசனம் சொல்லுது பாருங்க, கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான். ஐயோ, நான் இதுவரைக்கும் சுதந்திரமா இருந்தோமே, இப்ப அப்படி இருக்க முடியலையே, நாங்க ஒரு காலத்துல இப்படிலாம் பண்ணணுமே, ஆனா இப்ப எங்களுக்கு இந்த நிலைமை ஆயிப்போச்சே என்று உணரக்கூடிய அளவிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். கவனமா இருக்கும், ரொம்ப கவனமா இருக்கும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன் என்று சொன்னவர் கடூரமான ராஜாவும் அவர்களை ஆளுவான்னு சொல்லி இருக்கிறார். எனவே நாங்கள் எகிப்தியர்களை கண்டு கலங்காதபடி எங்களை நடத்துகிற உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழுகின்றவர்களாய் எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.